இப்போ வந்து பார்த்தோன்னா காளி வராகு பைரவர் மற்ற எந்த தெய்வம் உக்கிரமான தெய்வங்களுக்கு உண்டான ஒரு வசிய மை சரி இப்போ கொடுத்துருவேன். நீங்கள் எப்படி பண்ண பாருங்க, அதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெள்ளை இருக்கும் செடி ஒரு 2 செடி, கருங்காலி செடி 2, வெள்ளை குண்டுமணி 2, வேப்ப மரம் பட்டை 100 வருடம் வேப்ப மர பட்டை கொஞ்சம் எடுத்துருங்க. அது எடுத்தாங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். அடுத்து மருதாணி செடி, கருப்பு குண்டுமணி செடி, செங்காலி செடி, கருப்பு சிவப்பு குண்டுமணி, அடுத்து வன்னி செடி, அடுத்து அரச மரம், மருள் உம்மத்தை, தொட்டால் சினிக்கி, இந்த மாதிரி 10-11 செடி முறையாக காப்பு கட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து, அதான் ஞாயிற்றுக்கிழமை வர பௌர்ணமி இல்லை சாதாரண பௌர்ணமி இல்லைன்னா முடிஞ்ச உங்களுக்கு நல்ல நாள் ஏதாவது தோன்றதோ அதை பண்ணிக்க. அது வந்து வடக்க போகிற வேறு தாயத்து போகிறோன்னு பயன்படுத்தலாம். செடி முழுவதும்னா மையை அரைச்சிக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு நல்லா இதில் போட்டு மண்பானையில் எரிச்சிட்டு பின்னாடி அது ஒரு கல்வத்தில் கொட்டிட்டு அது கூட நாட்டு பசு நெய், சந்தன அக்தார், குண்டுமல்லி அக்தார், குங்குமப்பூ, ஜவ்வாது, அரகஜ, புனுகு, கோரஜன, கஸ்தூரி, கருங்காலி பொடி, சிவப்பு சந்தன பொடி, சந்தன பொடி, அஞ்சனக்கல் இவை அனைத்தும் சேர்த்து மையாக வைத்து செம்பு வெள்ளி பூஜையில் வைத்து மந்திரம் ஜபிக்க வேண்டும். இந்த மையம் என்ன பண்ணுறோம், எல்லாமே வைத்து பூஜையில் வச்சு அது கூட சண்டலை வச்சு உக்காந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு உபாசனை பண்ணுவோம் கணபதி மந்திரம். அந்த மந்திரமும் இப்போ சொல்லக்கூடிய காளி மந்திரம் சொன்னா அதிலே உரு ஏறிவிடும். அப்போ எல்லாத்தையும் உரு ஏற்றும் போது நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த மந்திரம் முடிச்சுட்டு தினமும் 2000 22,000 மந்திரம் சொல்லிவிட்டு அதுக்கு சக்கரை பொங்கல், அச்சு வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படையில் வைக்கலாம். அதே மாதிரி பூவில் முல்லைப்பூ, குண்டு மல்லி, செந்தாமரை பூ, ரோஸுப்பூ இதில் ஏதாவது ஒரு பூவை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மையை வந்து பயன்படுத்துகிற வந்து காளி, வராகி, பைரவர், துர்க்கை இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா உக்கிரமான தெய்வங்கள். முனீஸ்வரன், கருப்புசாமி இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் உக்கிரமாக இருக்கிற தெய்வம் சித்தியாரவங்கெல்லாம் நெத்தியில் வச்சுக்கலாம், அதுக்காக பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேய் பிசாசி, பில்லி சூனி, செய்வன, காத்து, கருப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாய்த்தலை போடுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அஷ்டபந்தத்துக்கு வசியம் எல்லா சாமி வர்றதுக்கு இந்த மாதிரி இது வந்து காளி மகாயந்திரம்னு வாங்க. இந்த மகாயந்திரம் வச்ச உடனே காளி வந்துடும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது எல்லா இடத்துலையும் இருக்கும். இது முன்ன போட்டுக்கிற மாதிரிங்க பெருசு இருக்குது. யார் இதில் வந்து மகாயந்திரம் வைக்கிறீங்களோ அதுலேயும் பவர் இருக்கும். இந்த மாதிரி அந்த மையை வைக்கிறதுக்கு கூட இந்த எந்திரத்தில் வச்சிங்கன்னா, இதை வச்சு நீங்கள் ஊரில் வச்சிங்கன்னா இல்லை பேய் பிசா பில்லி சூனி எவ்வளோ கெட்டது எதாக இருந்தாலும் ஓடி போயிடும். ஏன்னா அந்த எந்திரத்துக்கு அந்த மையக்கும் நம்ம உரையேற்றி வச்சா அந்த ஊரில் இருக்கிற பேய் பிசா பில்லி சூனி எவ்வளோ டிஸ்டி ஒம்பல் எவ்வளோ பெரிய கெட்ட சக்தியும் வெளியே ஓடி போயிடும். அதனால தான் இந்த மை ரொம்ப பவர். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதே வந்து எல்லாருக்கும் கூட கொடுக்கலாம். யாராவது காளி வேணும், வராகி வேணும், முனீஸ்வரம் வேணும், இல்லை பொதுவாக தெய்வத்தன்மை வேணும்னாலும் இந்த மையை வச்சுக்கலாம். அப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும்.